தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவினால் நாம் தமிழர் கட்சியின் மதிப்பு பொதுமக்கள் மத்தியில் உயர்ந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் வருகை நாம் தமிழர் கட்சி மீது பொதுமக்கள் வைத்திருந்த மதிப்பை உயர்த்தியது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களினால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடைய மதிப்பு உயர்ந்தது. ஆம், தற்பொழுது மக்கள் அரசியல் ஒரு தெளிவு பெற்றுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக போராடுகிற கட்சி, ஆட்சி மாற்றத்தை அல்ல அடிப்படை மாற்றத்தை விரும்புகிற கட்சி, மலைகளுக்காக, விவசாயிகளுக்காக, ஆற்றிற்காக, உயிரினங்களுக்காக, நீர்நிலைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. தமிழகத்தில் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி யார் என்று சொன்னால் அது செந்தமிழன் சீமான் தான். மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அது நாம் தமிழர் கட்சி. கடந்த 16 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது உருவாகியுள்ளது. அந்த கட்சியின் தொண்டர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் நகைப்புக்குரியதாக தோன்றுகிறது. மணக்கோலத்தில் வந்து தேர்வு எழுதுவார்கள். மணக்கோலத்தில் ஒரு பெண் வந்து தேர்வு எழுதுகிறாள், லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருப்பாப்புல, கட்டோட கால் கட்டு மண்டக்கட்டோட வந்து ஆம்புலன்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்க. அம்மா இறந்து பிணமாக இருக்குது, +2 எக்ஸாம் நடக்குது, பையன் வந்து அழுதுகிட்டே வந்து தேர்வு எழுதுகிறாப்புல, லட்சியத்தை அடையணும் அப்படின்ட்டு. அப்பா இறந்து பணமாக வீட்டில் இருக்காப்புல, எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. மகளை தேர்த்தி அனுப்புகிறாங்க, நீ போய் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுமான்னு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து தேர்வு எழுது. இதை வரவேற்கணும். லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறக்காண்டி இவங்க பல துயரங்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு சில பேர் ஒரு வைராக்கியத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி செயல்களை வரவேற்கணும். ஆனால் இன்னைக்கு ஐசியூவில் என் குழந்தை இருக்குது, ஐசியூவில் இருக்குது, நான் அதை விட்டுட்டு நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு தற்குறி சொல்லுது. ஐசியூவில் ஒரே பொண்ணு, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு ஐசியூவில் இருக்குது, தீவிர சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் விஜயை பார்க்கணும்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு சொல்லி பார்த்தா, எங்கள் வீட்டில் வந்து விஜய்க்கு யாரும் ஓட்டு போடலைன்னா வீட்டில் இருக்கிறவங்கள விஷத்தை வச்சு கொன்றுவேன் அப்படிங்குது. இப்படியே சில தற்குறிகள் இருக்காங்க. ஆக இன்னைக்கு நடிகர் விஜய் கட்சியுடைய தொண்டர்களை பார்த்தா அப்படியே கேள்விக்குரியதாக இருக்குது, ஒரு காமெடியாக இருக்குது. இவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கொள்கை கோட்பாட்டோட, அடக்க ஒடுக்கத்தோட, கட்டுப்பாடோட இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போயிட்டுருக்காங்க. மலைகளை பாதுகாப்பதற்காக, ஆற்று மணலை பாதுகாப்பதற்காக, கனிம வள கொள்ளையை தடுப்பதற்காக, நீர்நிலைகளுக்காக, உயிரினங்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் போராடுறாங்க. பொதுமக்களுக்காக வேண்டி போராடுறாங்க. பொதுமக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறாங்க. ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் போகிற பாதையில் எங்கேயும் கலவரம் நடக்காது. எதையும் போஸ்ட் மேலே ஏறிட்டு இருக்க மாட்டாங்க, ட்ரெயின் மேலே ஏறிட்டு ஆட மாட்டாங்க, குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆட மாட்டாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட வருகை பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒரு நகைப்புக்குரிய ஒரு காமெடி தொண்டர்களாக இருக்காங்க, தற்குறிகளாக இருக்காங்க. இன்றைக்கி ப்ளஸ் ஆப்ரேஷன் சிகிச்சையில் இருக்குது, அவசர சிகிச்சை, அதை விட்டுட்டு நான் விஜய் பார்க்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லுது ஒரு பொண்ணு. என் வீட்டில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடாருன்னா சோத்தில் விஷத்தை வச்சு கொன்றுவேன். இப்படி இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கட்டுப்பாடோட, கொள்கை கோட்பாடோட இருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை உருவாக்கியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பை உயர்த்தியுள்ளது. இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளணும்.